ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக். இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது ஹோண்டாவோட CB200X மாடல் தான். ஹார்னட்டுக்கும் இதுக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. பட் லுக் வைஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா மோரோவர் ஒரு அட்வென்ச்சர் டைப்பில் இருக்குது. உண்மையிலேயே இது அட்வென்ச்சர் வண்டி தானே, லாங் ட்ரைவ்க்கு எடுத்துகிட்டு போக வசதியாக இருக்கும்ன்றது பார்க்கலாம். விலை பார்த்தீங்கன்னா ஆன்-ரோட் ப்ரைஸ் 1,80,000 கிட்ட வருதுங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள். கைஸ், எப்பவும் போல் வண்டியோட ஃப்ரண்ட் டிசைன்லேருந்து ஒன் பை ஒன்னாக பார்த்துட்டு போகலாம். ஃப்ரண்ட் மிரர்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மேட் பிளாக் ஃபினிஷிங்கில் வந்துருக்கு. சின்ன சின்ன டெக்ஸ்சர் எலமெண்ட்னா அட்டென்ஷன் டீட்டெயிலில் நல்லா பண்ணியிருக்காங்க. மெயின்டெனன்ஸ் ஈஸி. ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு அட்வென்ச்சர் வண்டிக்கு ஏற்ற மாதிரி நக்கல் கார்ட்ஸ் வந்துருக்கு. அதுவும் மேட் பிளாக் ஃபினிஷிங்கில் சின்ன டிசைன் எலமெண்ட் வந்துருக்கு. கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு LED செட்டப்பில் டர்ன் இண்டிகேட்டர்ஸும் இருக்குது. நக்கல் கார்ட்ஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு ஹைவேஸில் போகும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏரோட அந்த ப்ரெஷர் வந்து உங்களுக்கு கைக்கு படாமல் இருக்கும். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா விண்டு வைசர் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஒரு கலரும் பார்த்தீங்கன்னா வந்து ஹோண்டாவோட பிராண்டிங்கோட நல்லாயிருக்கு. ஏரை கிழிச்சிட்டு போகிற மாதிரி. ஸோ ஏரோடைனமிக்லாம் நல்லா டிசைன் பண்ணியிருக்காங்க. லைட்ஸை பொறுத்த வரைக்கும் LED செட்டப்பில் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் DRLs டேட்டா பிராண்டிங் அப்போல வந்துருக்கு. LED செட்டப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஹை பீம் போட்டிருக்கேன். ஸோ ரெண்டு லைட்டுமே வந்து உங்களுக்கு பவர்ஃபுல்லாகவே வந்து க்ளோ ஆகுது. ஃப்ரண்ட் சஸ்பென்ஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோல்டு கலரில் USD ஃபோக்ஸ் கொடுத்துருக்காங்க. நல்லா பெருசாகவே இருந்துச்சு. அண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்ராக்ஷனாக இருக்குது இந்த டிசைன் எலமெண்ட்டு. அண்ட் மட்கார்ட்லேயும் டியூல்டன் கலர்ஸில் அலைவில்ஸோட டிசைனும் இந்த மாதிரி இருக்குது. ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு டிஸ்க் பிரேக் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 276 mm சிங்கிள் சேனல் ABS-ஓட வருது. டயர் சைஸ் 110/70 17 inch டியூப்லெஸ் டயர்ஸ். அலைவில்ஸ் ஃபுல்லாமே பிளாக் கலர். டயரோட பேட்டர்னும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அட்வென்ச்சர் வண்டிக்கு ஏற்ற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் சேனல் ABS செட்டப் இருக்குது. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா நிசினோட கேலிபஸே வந்து கொடுத்துருக்காங்க. மோரோவர் பார்த்தீங்கன்னா அப்சைட் டவுன் சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷோவோடதே கொடுத்துருக்காங்க. ஸோ குவாலிட்டியில் இங்கே ஹோண்டா எப்போவுமே போல காம்ப்ரமைஸ் பண்ணல. கிரவுண்ட் கிளியரன்ஸ் பொறுத்த வரைக்கும் 167 mm இருக்குங்க. ஸோ ஒரு 170+ கொடுத்துருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும் நான் எதிர்பார்க்குறேன். இந்த இன்ஜின் கவுலிங் எல்லாம் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக ஃபேக்ட்ரி ஃபிட்டடாகவே வந்திருக்கு. குவாலிட்டி வந்து ரொம்ப டாப் நாச்சாக நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஸோ இதான் வந்து வண்டியோட கிரவுண்ட் கிளியரன்ஸ். அண்ட் இன்ஜின் பார்க்கலாம். இன்ஜின் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே வந்து பிளாக் தீமில் வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. ஹோண்டா பொறுத்த வரைக்கும் இன்ஜின் டிஃபைன்மெண்ட் பக்காவாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா 184 cc இருக்குது. ஸோ 184 cc. பவரை பொறுத்த வரைக்கும் 17 HP பவர் இருக்குது. 15.9 Nm டார்க் இருக்குது. ஸோ 4 ஸ்ட்ரோக்கு ஃபியூல் இன்ஜெக்ஷன். அண்ட் இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு பவர் அவுட்புட் வந்து இந்த வண்டியில் கிடைக்கும். ஸோ நீங்கள் லாங் ட்ரைவ் போகிறீங்க, அட்வென்ச்சர் போகிறீங்க, இந்த வண்டி தாராளமாக எடுக்கலாம். கிக் ஸ்டார்ட் கிடையாது, ஒன்லி செல்ஃப் ஸ்டார்ட் மட்டும்தான். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃப் ரோடிங், அதாவது ஒரு அட்வென்ச்சர் வண்டி மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைலன்சர் வந்து அட்லீஸ்ட் கொஞ்சம் ஹைட்டாக அந்த SP160 இருக்க மாதிரியே கொஞ்சம் ஹைட் பண்ணியிருக்கலாம். பட் கொஞ்சம் கீழே தான் இருக்குது ஹார்னட்டில் இருக்க மாதிரியே. ஸோ இது வந்து எனக்கு ஒரு சின்ன ட்ராபேக்காக தெரியுது. ஸோ சைலன்சர் வந்து ஹைட் ஏற்றிருந்தா இன்னும் வந்து லுக் வைஸ் ரொம்ப நல்லா இருந்திருக்கும். ஆஃப் ரோடிங் போகிறோம் லவர்ஸ்க்கும் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்ட்டு என்னோட கருத்து. காய்ஸ், இது பார்த்தீங்கன்னா அசிஸ்ட் ஸ்லிப்பர் கிளச்சோட கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப ஸ்மூத்தாகவே இருந்துச்சு. அண்ட் கியர் ஷிஃப்டிங் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் ரன்னிங்கில். ஸோ அதுதான் வந்து அசிஸ்ட் ஸ்லிப்பர் கிளச்சோட மெயினான ஃபங்க்ஷன். RPM வந்து இங்கே மேலே வந்துருக்கு. ஸ்பீடோமீட்டர் இங்கே தெரியும். நீங்கள் பார்த்தீங்கன்னா டைம் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து உங்களுக்கு எந்த கியரில் இருக்குன்றதும் நம்ம பார்த்துக்கலாம். இங்கே ஃபியூலோட லெவலும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது அட்ஜஸ்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரிப் A, ட்ரிப் B, அதே போல் உங்களுக்கு பேட்டரியோட வாட்ஸ் எவ்வளோ இருக்குன்றதும் நம்ம இங்கே பார்த்துக்கலாம். ஸோ நம்ம லெஜிவலாக சிம்பிளாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா டீட்டெயில்டான ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு இங்கே நமக்கு தெரியுது. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்டாண்ட் மாதிரி இருக்கு இல்லையா? எஸ், சைட் ஸ்டாண்ட் போட்டால் வந்து உங்களுக்கு இங்கே பிளிங்கிங் ஆகும். நான் இப்போ போடுறேன், சைட் ஸ்டாண்ட் போட்டிருக்கேன். ஸோ ஆக்சுவலாக சைட் ஸ்டாண்ட் போட்டிருந்தால் வண்டி ஸ்டார்ட் ஆகாது. ஸோ மூவ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு மூவே ஆகாது. இங்கே வந்து ஹை பீம், லோ பீம் லைட், APS லைட்டிங், நியூட்ரல் லைட், இன்ஜினோட ஆயில் லெவல் பார்க்கறதுக்கு அண்ட் டர்ன் இண்டிகேட்டர்ஸும் கொடுத்துருவாங்க. இதில் வந்து ஹசார் லைட்ஸ் வச்சிருக்கு இல்லையா? எஸ், ஹசார் லைட் போட்டால் அந்த லைட்டும் வந்து க்ளோ ஆகுது. அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹோண்டாவோட பிராண்டிங். இங்கே பார்த்தீங்கன்னா சின்ன டெக்ஸ்சர் ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த போர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்டாக இருக்கும். ஸோ இது வந்து ஸ்டாண்டர்டான ஒரு போர்ஷன். இது மட்டும் தான் உங்களுக்கு வந்து மூவ் ஆகும். ஸோ இந்த ஸ்டேரிங்கும் வீலும் ஸ்டேரிங்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப் சைடு போல வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து அட்வென்ச்சர் வண்டி ஓட்டுறதுக்கு ஏற்ற மாதிரி இது வளைஞ்சு கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு கான்ட்ராஸ்டான அந்த கலரில் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்ஜின் கில் ஸ்விட்ச் இருக்குது. ஸோ இன்ஜின் கில் ஸ்விட்ச், ஹசார் லைட்கான ஸ்விட்ச், இக்னிஷனுக்கான ஸ்விட்சும் வந்து இங்கே வந்திருக்கு. ஃப்ரண்ட்ல டிஸ்க் பிரேக்கான ஆயில் போர்ஷன் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. அண்ட் சாவி வந்து உங்களுக்கு இங்கே தான் போடணும். எஸ், பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாவி வந்து ரொம்ப சிம்பிளாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு ஸ்பார்க்கியும் வந்திருக்கு. அண்ட் டேங்க்ல தான் உங்களுக்கு சாவி போடுற மாதிரி போர்ஷன் கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட் ஸ்விட்சஸ்லாம் இருக்குது. ஹை பீம், லோ பீம், அண்ட் நீங்கள் வந்து பாஸ் ஸ்விட்ச் இருக்குது. டர்ன் இண்டிகேட்டரான ஸ்விட்ச் ஆரனும் வந்திருக்குங்க. கைப்பிடியெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரப்பரைஸ்டு குஷனிங் நல்லா பண்ணியிருக்காங்க. டேங்க் வந்து ஒரு 12 லிட்டர் இருக்குங்க.
இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலர் பேட்டர்ன் வந்து கான்ட்ராஸ்டாக இருக்குது. இங்கே ஒரு மேட் பிளாக் ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. அண்ட் முக்கியமாக இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு E20 பெட்ரோல் சப்போர்ட்டும் இருக்குது. ஸோ எத்தனால் பெட்ரோலும் வந்து நீங்கள் இங்கே மிக்ஸ் பண்ணி ஓட்டிக்கலாம். ஸோ இதுதான் வந்து டேங்கோட போர்ஷன். அண்ட் ஏரோடைனமிக்ஸில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே ஒரு வெண்ட் தெரியுதுல, எஸ் ஃப்ரண்ட்லேருந்து ஏர் வந்து உங்களுக்கு வெண்ட் ஆகிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு ஏரோடைனமிக்லாம் அந்த வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓட்டுறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. பட் 200 டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டிக்கரிங்க நல்லா பெருசாக பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து ப்ளூ கலரில் கான்ட்ராஸ்டான டிசைன் நல்லா இருக்குது. இங்கே பாருங்க ஒரு டோட்டல் கான்ட்ராஸ்டாக வந்து ஒரு மேட் ஒரு கிரே கலரில் கொடுத்துருக்காங்க. ஹோண்டாவோட பிராண்டிங்கும் வந்து இங்கே நல்லா பண்ணியிருக்காங்க. வண்டியோட டேங்க்ல இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன டெக்ஸ்சர் டிசைன் பண்ணியிருக்காங்க. சீட்டு பார்க்கலாம். சீட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பிட் சீட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து டிரைவருக்கான ஒரு சீட்டு. பில்லியன் ரைடர்ஸ் பண்ணால் கொஞ்சம் சீட் வந்து ஹைட் ஏற்றிருக்காங்க. ஸோ கொஞ்சம் ஹைட்டாக தான் இருக்குது பேக்கில். அண்ட் ஓவரால் சீட் பொறுத்த வரைக்கும் ஸ்பிட் சீட்டாக இருந்தாலும் கிரவுண்ட்லேருந்து 810 mm வந்து சீட் ஹைட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ கொஞ்சம் அப்ரைட்டாக உட்கார மாதிரி தான் இந்த சீட்டிங் வந்திருக்கு. ரொம்ப ஷார்ட்டாக இருந்தாங்கன்னா கொஞ்சம் கால் வந்து உங்களுக்கு தட்டும். ஸோ 810 mm வந்து சீட் ஹைட் கொடுத்துருக்காங்க. சைடில் உங்களுக்கு 200 CB200X அதுக்கான ஸ்டிக்கர் வந்து இங்கே தான் அழகாக பண்ணியிருக்காங்க. இங்கே ஒரு சின்ன டெக்ஸ்சர் டிசைன் வந்து அழகாக வந்திருக்குங்க. உங்களுக்கு சிங்கிள் லிவர் தான் இருக்குது. ஸோ இது வந்து ஒன்று தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபுட் ரெஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா ரப்பரைஸ்டு குஷனிங் நல்லா பண்ணியிருக்காங்க. பேக்கில் பார்த்தீங்கன்னா பில்லியன் ரைடர்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி வந்து எலிமெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. வண்டியோட ஸ்விங் ஆர்மில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வண்டியோட ஸ்டயர் ப்ரெஷர் எவ்வளோ மெயின்டைன் பண்ணணும் டீட்டெயில்ஸ் வந்து ஸ்டிக்கர் பண்ணியிருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் நீங்கள் வந்து இதில் ஒட்டியிருக்கிற டயர் ப்ரெஷர் ஓட்டினீங்கன்னா வந்து வண்டியோட டயரும் நல்லா மெயின்டைன் ஆகும், மைலேஜ் நல்லா வரும், பர்ஃபார்மன்ஸும் நல்லாயிருக்கும், தேவையில்லாமல் ஸ்கிட் எல்லாம் ஆகாது. ஸோ இந்த டயர் ப்ரெஷரை நீங்கள் மெயின்டைன் பண்ணுறது நல்லதுங்க. அண்ட் பேக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாரி கார்டு வந்து டிஃபால்ட்டாக வந்துடுது. பட் ஃபுட் ரெஸ்ட் வந்து நீங்கள் தனியாக தான் வந்து எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கில் போடணும். ஸோ இது மட்டும் ஃபேக்டரி ஃபிட்டடாக வருது, நல்ல விஷயம் தான். இல்லை பின்னாடி ஷாக் அப்சரை பொறுத்த வரைக்கும் மோனோ ஷாக் அப்சர்ஸ் தான். ஸோ ஹோண்டாவில் இப்போ போல கொடுத்துருக்காங்க. ஒரு ரெட் கலரில் வந்திருக்கு. இங்கே வந்து சேர் அடிக்காமல் இருக்கிறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கார்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பேக்கில் டிஸ்க் பிரேக்கான ஆயில் வந்து அங்கே இருக்குங்க. டிஸ்க் பிரேக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பேக்கில் பெட்ரோல் டிஸ்க் வந்திருக்கு. ஃப்ரண்ட்டில் மட்டும் தான் சிங்கிள் சேனல் ABS. அண்ட் இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 220 mm இருக்குங்க. ஸோ நிசனோட கேலிபர்ஸாக வந்திருக்கு. ஸ்விங் ஆர்ம் பாருங்க நல்லா எவ்வளோ ஹெவியாக கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லா குவாலிட்டியில் வந்து இங்கே காம்ப்ரமைஸ் பண்ணல. பட் டயர் சைஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 140 செக்ஷன் 140/70 அண்ட் 17 inch கொடுத்துருக்காங்க. ஸோ டியூப்லெஸ் டயர் தான். அண்ட் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பேட்டர்னே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. எஸ் ஸோ அது ஆஃப் ரோடிங் லவர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி பேட்டர்ன் வந்து ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் வந்து டயர் பேட்டர்ன் த்ரெட் டைப் எல்லாமே வந்து மாற்றிருக்காங்க. இருக்க கைப்பிடி பார்த்தீங்கன்னா அப்படின்னா உங்களுக்கு 2ஆக ஸ்பிட்டாக இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனித்தனியாக வந்து ஸ்பிட் டைப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. இதுவும் வந்து கான்ட்ராஸ்டான ஒரு சில்வர் கலரில் நல்லாவே இருந்துச்சுங்க. பேக்கில் வந்து லைட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஹார்னட்டில் பார்த்த மாதிரி தான் இருக்குது. ஒரு எக்ஸ் ஷேப்பில் கொடுத்துருக்காங்க. LED செட்டப்லேயே வந்திருக்கு. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஹோண்டாவோட பிராண்டிங் சின்ன சின்ன டெக்ஸ்சர் டிசைன் வந்திருக்கு. அண்ட் நம்பர் பேடுங்க லைட் வந்து LEDலேயே வந்து கொடுத்துருக்காங்க. கீழே டர்ன் இண்டிகேட்டரும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு LED செட்டப்பில் தான் இருக்குது. ஸோ இதுலலாம் வந்து ஹோண்டா காம்ப்ரமைஸ் பண்ணல. லுக் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்குன்னே சொல்லலாம். இங்கே ஒரு ரிஃப்ளெக்டர் இருக்குது. நம்பர் பிளேட்கான ப்ரொவிஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சீட்டுக்கும் இதுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மேசிவான ஸ்பேஸ் இருக்குது. ஸோ நல்லா லக்கேஜ் ஆஃப் ரோடிங் போகும்போது உங்களுக்கு நல்லா ஹெவியாக வந்து வெயிட் ஏற்றனால உங்களுக்கு வந்து இங்கே அடி வாங்காது. அதுக்கேற்ற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவரால் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஹோண்டா தரப்புல இருந்து நல்ல குவாலிட்டியான ப்ராடக்ட் தான். பட் டியூவல் சேனல் ABS கொடுத்துருக்கலாம், சைலன்சரை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிருக்கலாம்னு என்னோட கருத்து. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. ஹோண்டா பைக்ஸ் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியும் நம்பர் BM ஹோண்டா மணலி. இவங்க வந்து சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் ரெண்டுமே ஒன்றா ப்ரொவைட் பண்ணுறாங்க. தாராளமாக கான்டெக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம சேனலில் கார் அண்ட் பைக் வீடியோஸ் நிறைய இருக்குது, அதையும் பாருங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது நன்றி, வணக்கம்.